ಗಂಟ 7 6 ಮೊದಲೇ ಬಿಟ್ಟಾರೆ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸಣ್ಣ ಆಗ್ತಾರೆ ಯಾರು ಐಕಿನ ಅದರ ಒಂದಾಲ್ ಬಿಡಲಿ ಅಂತ ಕೂಡ அம்மா முதல்ல கியூன் என்ன போட்டா கியூன் குடிக்கிறாங்களா வந்துட்டேன் ஓகே தேங்க்யூ பாப்பா ஓகே உங்களுக்குலாம் ஷார்ட்கட்டு வருவோம்க்கா எங்கடா உன்னை காலையில இருந்து பார்க்கவே முடியல அடி அங்க வரேன்னு பார்த்தேன் தப்பட்டக்காரர் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க தப்பட்டக்காரர் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க ஓகே நல்லா வருவீங்க எல்லாம் நாங்கெல்லாம் வருவோம்மா டிவில வருவீங்க வெரி குட் ஓகே 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 என் தாயே கருமாரி என் நான் கூப்பிடட்டும்
ஆசையே இன்பத்திற்கு காரணமா வச்சு புலம்புறது கெட்டலையா கெட்டவளே கெட்டவளே பெரிய பாளையம் வந்தவளே புத்தியிலே பண்ண வச்சு புலம்புறது கெட்டலையா பச்சவளே கீழி பண்ணாரி வந்தவளே பாசத்திலே ஒன்ன நினைச்சு பாடுறதும் கெட்டலையா அத்தாடி சொன்னேனே அதுவும் வந்து சேரலையா கூப்பிடக்கும் என் தாயே கருமாறி சொன்னா தான் வருவாயா கேட்டா தான் தருவாயா பிள்ளைங்க மனசரிய பெற்றவளே மறந்தாயா
அந்த லைட் போட சொல்லு. ஏன் எவ்வளோ நேரம் போடாம இருப்பாப்பா அந்த பக்கம் போய் வாங்கிப்பியாமா அந்த பக்கம் போய் வாங்கிப்பியாமா கொஞ்சம் தாமி எல்லாம் ரவுண்டுங்க. இன்னொன்று சொல்லிட்டீங்களா ஓகே. படிக்கிறவங்களுக்கு பொறுமையாக வாங்க. விடுறேங்கம்மா, நீங்கள் வாங்கம்மா, விடுறேம்மா. நான் தப்பாக சொல்ல ஒரே லைனாக வாங்கம்மா, ஒரே லைனாக வாங்கம்மா.
No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're காளி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு எங்க வேதனைய தீர்த்து வைக்க பூஜை செய்தோம். வேதனைய தீர்த்து வைக்க பூஜை செய்தோம். வெக்காளி அம்மனை வேதனைய தீர்த்து வைக்க பூஜை செய்தோம். காளியம்மா காளியம்மா என்றே சொல்லி, காளியம்மா காளியம்மா என்றே சொல்லி, திருவடியில் சரியென்றே விழுந்து விட்டோம். திருவடியில் சரியென்றே விழுந்து விட்டோம். உரையும் காவிரியாய் பெருகிடுவாள் கழனியன் கொண்டிருந்திடுவாள். காவிரியாய் பெருகிடுவாள் கழனியன் கொண்டிருந்திடுவாள். உறையூரில் கருவாழ கரை வாழும் காமாட்சி அம்மனுக்கு காவிரி நீர் கொண்டு வந்து பூஜை செய்தோம். காவிரி நீர் கொண்டு வந்து பூஜை செய்தோம். கருவாழ கரை வாழும் காமாட்சி அம்மனுக்கு காவிரி நீர் கொண்டு வந்து பூஜை செய்தோம். காமநாட்டு அன்னையன கோயம்புத்தூர் வந்தவளாம் கோடி வரும் மாதவனின் தேவி அவள் கோட்டாளி கரை கண்ட பகவதி அம்மா கோட்டாளி பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த அற்புதமான அருள்மணம் கமலும் வேளையிலே லீஃப் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நமது குமாரபாளையம் பவானி மாசி பண்டிகை மிக அற்புதமா நடந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில இன்னைக்கு அம்பிகைக்கு கும்பஜல அபிஷேக பெருவிழா நம்ம கையால செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இருக்கு. இந்த அற்புதமான நாள்ல நம்ம ஒரு அம்மா இங்க சாமிக்கு தண்ணி ஊத்த வந்திருக்காங்க. அவங்களை சந்திச்சுலாம் வாங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சாரதாம்மா. நம்ம பவானி கும்பலை மாவட்டம், ராமபுரம் மாவட்டம். இந்த அம்மா நம்பி வந்து யாரும் ஒரு பொழுது நம்ம கைவிட மாட்டாங்க. யாரும் நம்பி வந்து நம்ம நம்மளை காப்பாத்துவாங்க. எத்தனை வருஷமா நீங்க தண்ணி 3 வருஷமா கொண்டு இறங்கிருக்கிறேன். 3 வருஷம் அகஞ்சிட்டு எடுத்துக்கிறேன். 3 வருஷம் அளவு பத்தி. சரிம்மா, இப்போ இந்த வருஷம் அம்மாவை நேர்ல பாக்குறதுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அம்மா நேர்ல நம்மளுக்கு சிறப்பா இருக்கிறாங்க. சிறப்பா இருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ மாசி பண்டிகை 15 நாள் நோம்பி. உங்களுக்கு எந்த நாள் குறிப்பா எந்த நாள் பிடிக்குமா? எங்களுக்கு வந்து வெள்ளி செவ்வாய் 2 நாளுக்கு அம்மாவுக்கு வந்தேன். சரிம்மா, இந்த வருஷம் அம்மாவுக்கு இத்தனை நாள் செஞ்ச அலங்காரத்துல உங்களுக்கு ரொம்ப மனசு பிடிச்ச அலங்காரம்? அம்மாவுக்கு வந்து மஞ்சள் கலர் படம் கட்டி வெயிட் பண்ணாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. அம்மா ரொம்ப சைப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதே மாதிரி வருஷம் சிறப்பா போகும். கண்டிப்பா நம்ம லீஃப் டிவி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு நம்ம அம்மா ரொம்ப நல்லா பேசினாங்க. உங்களுக்காக ஒரு சிறப்பு பரிசு நம்ம சிற்பம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் தரணி டிவிஎஸ் லட்சுமி நகர் வழங்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு நம்ம அம்மா ரொம்ப அழகா பேசினாங்க. அம்மா வாழ்த்துக்கள்மா. எப்போ வந்து கொண்டாடணும்.
நிச்சயமா, நிச்சயமா. நன்றிம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. சந்திரா பவானி. பவானில இருந்து வரீங்களா? உங்க பேர் என்ன? நவீன்குமார் பவானி. பவானி. ஓகே, எத்தனாவது வருஷமா இங்க காளியம்மனுக்கு தண்ணி ஊத்த வர்றீங்க? நாங்க ஒரு 10 வருஷமா 10 வருஷமா வரோம். சரிம்மா. இப்ப காளியம்மனுடைய மகிமைகள் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்துல எதை குறிப்பிட்டு சொல்லுவீங்க? எங்களுக்கு குறிப்பிட்டு எங்க கஷ்டத்தை வந்து ஆயாட்ட சொல்றேங்க. எங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறோம். பண உருவி வேண்டிட்டு போறோம். எங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சு எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறோம். இந்த வழியில அம்மாவுக்கு பண்ண அலங்காரத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அலங்காரம் எது? எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அலங்காரம் காய் அலங்காரம் நல்லா பிடிச்சது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அலங்காரம், அம்மாவுக்கு செய்யற அலங்காரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த அலங்காரம் உங்க மனசுக்கு பிடிச்சது? இது காளியம்மன் அலங்காரம் இந்த மாதிரி தான். கண்டிப்பா, கண்டிப்பாம்மா. இப்போ நம்ம மாசி பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டா 15 நாள் நோம்பில உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்திருக்க இந்த நாளுக்காக எந்த நாள் நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க? இந்த நாளுன்னா எங்களுக்கு புதன்கிழமை ஆயாளுக்கு பூ கேட்டுட்டு இந்த நாள் அறிவிச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து நாங்க ஆயாளுக்கு முன்னுரிமை கொடுத்து விரதம் இருந்து 5 நாளைக்கு நாங்க விரதம் இருந்து ஆயாளுக்கு வேணுங்கிற பணிவடை செஞ்சு தீர்த்து வைக்கிறவங்களுக்கு நாங்க முன்னுரிமையா இருந்து நல்லது செய்வோம். இப்போ எத்தனை கோயிலுக்கு நீங்க இது வரைக்கும் தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கீங்க? செல்லியாய்க்கு ஊத்திட்டு வந்திருக்கோம். பவானி செல்லியாய்க்குங்க. காளியம்மனுக்கு அப்புறம் காளியாய்க்கு வந்திருக்காங்க. அப்புறம் மேற்தரு மாரியாய்க்குங்க. சரிம்மா. பழனிபுரம் புது மாரியாய்க்கு, விளையாட்டு மாரியாய். சரி. இப்ப எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவீங்க? நாங்களா வெடிக்கால 5 மணிக்கு கிளம்புவோம். சரிம்மா. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போக எத்தனை மணி ஆகும்? இன்னும் 12 மணி ஆயிரும். இன்னும் சமயவரத்து கோயிலுக்கு போவாங்க. இன்னும் நிறைய சாமிக்கு ஊத்த வேண்டியது இருக்குதுங்க. ஊத்திட்டு இன்னைக்கு முழுசு எங்களுக்கு 12 மணி வரைக்கும் இதுதான் வேலை. எல்லா சாமிக்கும் தண்ணி ஊத்துவீங்க. சரி. இப்ப இந்த வருஷம் நோம்பிக்கு என்ன நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க ஸ்பெஷலா? ஸ்பெஷலாங்களா? ஸ்பெஷலா அப்படி ஒண்ணு எதிர்பார்க்கலீங்க. ஆண்டவனுக்கு பணிவடை செய்யறோம். ஸ்பெஷலா எங்களுக்கு ஆண்டவன் தோணா காளி எங்க ஊருக்கெல்லாம் போலாம், இல்ல உரம்பரையில இன்னும் கூப்பிடலாம், அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு அல்ல நோம்பிக்கு பிள்ளைங்களை எல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டு வருது, கூட்டிட்டு போவாங்க. கம்பம் முடுங்கிறதுக்கு போவோம், ஆயால பாக்குறதுக்கு போவோம், அளவு போட்டுட்டு போறாங்க இல்லைங்க, அதுக்கு போவோம். எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்து மக்க பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வேடிக்கை பார்க்க வச்சு கூட்டிட்டு வந்து எல்லாம் வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா திரும்ப இங்க குண்டம் பார்க்கறதுக்கு வந்துருவோம். குண்டரங்கத்துக்கு காலையிலயும் ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. நம்முடைய லீஃப் டிவி சார்பாக அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு நம்ம சிற்பம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் தரணி டிவிஎஸ் லட்சுமி நகர் வழங்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா அந்த காளியம்மன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் துணையா இருந்து நீங்க ஒரு சிறப்பான நிலையை அடையறதுக்கு துணையா இருப்பாங்கம்மா. இல்ல பொண்ணு காய்ச்ச வந்து அப்படியா? சரியா? சரி சரிம்மா. அது ஃபேமிலியா தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. யாரும் ஃபேமிலியா வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபேமிலியா ஒரு கடைக்கு போறாங்க. சரி சரி. நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு நிமிஷம் உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரிங்க. ராஜேஸ்வரி. எங்க இருந்து வரீங்கம்மா? இதே ஊர் தான், குப்பாண்டபாளையத்துல இருந்து வரோம். சரி. சின்ன வயசு பேர் என்ன? லோகநாதன். எத்தனை வருஷமா எங்க அம்மாவுக்கு தண்ணி ஊத்துறீங்கம்மா? நாங்க சின்ன குழந்தையில இருந்தே இங்க தான் சின்ன வயசுல இருந்து ஊத்திட்டு இருக்கோம். சரிம்மா. எத்தனை மணிக்கு வந்தீங்க கிளம்புனீங்க வீட்டுல இருந்து சாமிக்கு தண்ணி ஊத்த? நேத்து நைட்ல இருந்தே கீவு தாங்க. நேற்று நைட்டு இருந்து. இப்போ எந்தெந்த கோயிலுக்கு இன்னைக்கு போய் தண்ணி ஊற்றுவீங்கம்மா? இங்கே காளியம் கோயில், மாரியம் கோயில், செல்லாண்டம் கோயில், சமயபுரம் கோயில். இப்போ ஒவ்வொரு வருஷமே வந்து வருஷத்துல ஒரு நாள் நம்ம அம்மாவுக்கு நம்ம கையால் தண்ணி ஊற்றுறோம், கும்பஜல அபிஷேகம் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி இருக்குமா அந்த அனுபவம்? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நாமளே நேரடியாக போய் ஊத்துறோம் இல்லைங்க, அந்த ரொம்ப இது. நிச்சயமா. எப்படின்னா இங்க வந்து ஒய்ஃபோட வந்து இங்க அம்மாவை தரிசிக்கிறதுக்கு, அதுவும் இந்த நாள்ல வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது? சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறேங்க. விட்டுருங்க. நான் சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறோம். நான் அம்மாவை ரொம்ப தரிசனம் பண்றேன். நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவுடைய மகிமைகள்ல உங்க அனுபவத்துல முக்கியமா சொல்லணும்னா எது சொல்லுங்க? மகிமைகள் நிறைய இருக்குது. உங்க லைஃப்ல குறிப்பிட்டு சொல்றேன். என் லைஃப் மாறினது காரணமே அம்மான்னு சொல்லுவேன். எல்லாரும் பாப்பாவானதே இங்க வேண்டிட்டாங்க. எங்க பாப்பாவுக்கு இப்ப 13 வருஷம் ஆகுது. என்ன படிக்கிறாங்க? 8 படிக்கிறாங்க. 8 படிச்சுட்டு அவங்க வரலையா? ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு, எக்ஸாம். சரிம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம லீஃப் டிவி சார்பாகவும் சிற்பம் சூப்பர் மார்க்கெட் தரணி டிவிஎஸ் வழங்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு நம்ம அழகான குடும்பத்துக்கு. லீஃப் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்மா. நம்முடைய
காளியம்மன் மாரியம்மன் இந்த பண்டிகை மாசி பண்டிகை ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க. அதனுடைய ஏற்பாடுகள்லாம் ரொம்ப அற்புதமாக வர்ற பக்தர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் அம்மாவை தரிசித்து அம்மாவுக்கு தங்களுடைய கையால் கும்பஜல அபிஷேகம் பண்ணுற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம விழா கமிட்டி ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம விழா கமிட்டியிலிருந்து ஒரு ஐயா நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்ன சொல்றாங்க கேட்டலாம் வாங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராஜ். குண்டம் பராமரி குழு நடத்திட்டு இருக்கிறோம். சுமார் நாங்கள் 45 வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். சரி ஐயா. அது இந்த வருஷம் பண்டிகை சிறப்பாக பண்ண காரியங்களுக்கு நல்லா சீர சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. மக்களுடைய வரவேற்பெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்கு. மக்களே எல்லாருமே குண்டா இருக்குது எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. குண்டெல்லாம் டோக்கன் வாங்கி டோக்கன்லாம் கொண்டு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் கங்கண சீட்டாத்துல கங்கணம் இலவசமாக தான் கொடுக்குறோம். யாருக்கையும் பணம் வாங்குறது இல்லை. அது சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. குண்டம் முடிஞ்சு இது வண்டி வேடிக்கை இருக்குது. தேர் திருவிழா இருக்குது. அது காலையில் கல்யாணத்துக்கு குண்டம் முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம் அமல் பண்ணி தேர் திருவிழா முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் வந்து வேலைக்கிழமை சாயங்காலம் வண்டி வேடிக்கை நடக்குது. அருமை அருமை. வெள்ளிக்கிழமை காலையில் தேர் வந்து நில சேருது. சரியா. உங்களுடைய அனுபவத்திலயா, இத்தனை வருட அனுபவங்கள்ல குண்டம் பராமரிப்பு குழுல இருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்துல நம்ம காளி அம்மனுடைய மகிமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மகிமை காளி அம்மன் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பான். அவங்க சந்தோஷத்துக்கு இன்னைக்கு பிறந்து அம்மனை வந்து கேள்வி பேணிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். எது கேட்டாலும் சரி, குழந்தையில எது வேணாலும் சரி, நல்லா நோய் நொடி இல்லாம நல்லா சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம காளியம்மன், நம்ம குமாரபாளையம் காளியம்மனுடைய தனிச்சிறப்புன்னு எதை சொல்லுவீங்கய்யா? காளியம்மன் தனி சிறப்பு தான்மா. இதெல்லாம் வந்து சுயமா வந்தது. சும்மா ஒரு மைதானத்தமா இந்த கோயில் மைதானத்துல ஒரு முன்னு சைடுல விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தான் காளியம்மன் ஒரு சின்ன குழந்தை சொல்லி நாங்க வந்து கல்லூரி சுயமா வச்சு கல் வச்சு செஞ்சது. நிச்சயமா நிச்சயமாங்கய்யா. இப்போ இந்த விழா கமிட்டியில நீங்க இருக்கிறது, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்கு. அத்தனையும் தாண்டி இப்போ ஒரு கோயில் கமிட்டியில நமக்கு அம்மா ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த இயற்கையினுடைய அருளாசி இருக்கணும். நீங்க வந்து அந்த எப்படி உணர்றீங்க? விழா கமிட்டியில ஒரு பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறதுக்கு எப்படி உணர்றீங்க ஐயா? நாங்க எந்த ஒரு பலன் எதிர்பார்க்கறது சேவை மட்டும் தான் செய்வோம். அவங்க விழாக்குள்ள என்ன கொடுக்க விழாக்குள்ள மக்களுக்காக நாங்க சேவை செய்யறோம். எங்க அது கிடைச்ச வாய்ப்பு, அவ்வளவுதான். பெரிய வாய்ப்பு எல்லாருக்கும் வாய்ப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதாவது அது வந்து சேவை செய்வதற்கான வாய்ப்பு அம்மா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நம்மளுக்கு சேவை மட்டும் தான் எங்க வேலையை. நன்றி நன்றி, ரொம்ப அற்புதமா பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவா பெண்களுக்கு வந்து ரொம்ப அலங்காரம் பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தலை சீவி நீட்டா புடவையெல்லாம் கட்டி வளையல் போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறது ஒரு அலாதி பிரியம். அந்த வகையில நம்ம அம்பிகைக்கு இந்த மாசி பண்டிகை முன்னிட்டு பல வகையான அலங்காரங்கள்ங்க, ஒவ்வொன்றுமே பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான அலங்காரங்கள் நம்ம ஊடகங்கள்லையும் நிறைய பகிரப்படுது. நேரடியில வந்து அம்பிகையை பார்த்து அந்த அலங்காரங்களை தரிசிக்கிறது மிகப்பெரிய பேரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வாரத்துல ஐராவதத்திலே அம்மா அமர்ந்து, நம்ம காளி அம்பிகை ஐராவதத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. ஒவ்வொரு நாட்களுமே பலவிதமான விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில செவ்வாய்க்கிழமையாகிய இன்று கும்பஜல அபிஷேக பெருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் நம்முடைய காளி அம்பிகைக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய மக்கள் குடும்பத்தோட வந்து இங்க அம்பிகையை தரிசித்து அவங்களுக்கு தங்களுடைய கையால கும்பஜல அபிஷேக பெருவிழா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம முன்னாடி ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம் வாங்க. வணக்கம் அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் குட்டிமா? என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு? லீவ் போட்டீங்களா? ஹாய்டா. எஸ் தர்ஷனா. என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறேன். 11th. என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? மேத்ஸ் பயோ. மேத்ஸ் பயோ. வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன்? கலெக்டர் ஆகணும்னு. வெரி குட். சாமி பாத்தீங்களா? முன்னாடி போய் பார்க்க போறோம். மறுபடியும் பார்க்க போறீங்களா? இப்பதான் பார்க்க போறீங்க? பார்க்க போறோம். சரி. சாமிக்கு தண்ணி ஊத்த கூட அம்மா லைன்ல நிக்கிறாங்க, அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நோம்பி மாசி பண்டிகைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுடா? சாமிக்கு இந்த தீர்த்த கூட எடுக்கிறது, தேர் விழா கொண்டாடுறது. ஆனா நீங்க சொல்லுங்கண்ணா, இப்போ வந்து மாசி பண்டிகை பொதுவா 15 நாட்கள், ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புனா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் பிடிச்ச நாள்னா எந்த நாள் சொல்லுவீங்க? பிடிச்ச நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஓகே, மாசி பண்டிகையில என்னென்னலாம் பார்க்க போறீங்க? சாமி பார்க்க போறீங்க. கடைக்கெல்லாம் வர மாட்டீங்களா? சுத்தி பார்க்க தூரிய இடம்லாம். எனக்கு இந்த வருஷம் என்ன வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்க? அப்பாட்ட கேட்கலான்னு. பொம்மை ஏதோ ஒன்று. ரொம்ப நல்ல பையனா நீங்க. அப்பா எது வாங்கி கொடுத்தாலும் சரியா? உங்க அம்மா எங்க?
சாமி கும்பிட லைன்ல நின்றுட்டு இருக்காங்களா? சரி, ஓகே. ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்காக நம்ம லீஃப் டிவி வழங்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு, நம்முடைய சிற்பம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் தரணி டிவிஎஸ் லட்சுமி நகர் வழங்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு. வாழ்த்துக்கள் அண்ணா. நல்லா படிங்க. எல்லாம் உள்ள அந்த அம்பிகை நீங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு அம்பிகை எப்பவும் துணையா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கோரும்பரமாகும் தந்திடுவா என்று கூறுதம்மா அன்பர் திரு கூட்டமெல்லாம் இங்கு, கூறுதம்மா அன்பர் திரு கூட்டமெல்லாம் இங்கு. மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதான், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குமா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதான், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குமா. கருமாறி வாழ்வதனில் பலமும் பெருகுதா, கருமாறி வாழ்வதனில் பலமும் பெருகுதா. உன்னை வணங்குகின்ற இதயம் என்றும் இன்பம் பெருகுதா, உன்னை வணங்குகின்ற இதயம் என்றும் இன்பம் பெருகுதா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா. நம்ம அருள்மிகு காளியம்மனுடைய அந்த அருள், அவங்க அவ்வளோ ஆர்வமா அந்த பாட்டை ரொம்ப அற்புதமா பாடினாங்க. அவங்களுக்கு நம்முடைய லீஃப் டிவி சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு, நம்ம சிற்பம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் தரணி டிவிஎஸ் வழங்கக்கூடிய ஒரு சின்ன நினைவு பரிசு. சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்மா. அண்ணா வணக்கம் அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரங்கராஜன். நீங்க உங்க பேருமா? புனிதா. புனிதா. இப்போ எத்தனாவது வருஷமா இங்க சாமிக்கு தண்ணி ஊத்த வரீங்கம்மா? வருஷமா வரும். எனக்கு பிறந்ததே இந்த ஊர் தான். பிறந்த ஊரு புகுந்த ஊரு இதேவா? ஆனா சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம மாசி பண்டிகையில 15 நாட்கள்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. உங்களுக்கு எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய நாள்ல எதை சொல்லுவீங்கண்ணா? வண்டி வேடிக்கை தான். வண்டி வேடிக்கை. நீங்கம்மா? குண்டு மிதிக்கிறது. அப்படியா? சரிம்மா. இப்ப நம்முடைய காளியம்மனுடைய மகிமைன்னு நீங்க உங்களுடைய அனுபவத்துல முக்கியமா எதை சொல்லுவீங்க? எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. எந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுமா? வளையல் அலங்காரம், பூ அலங்காரம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போனா இப்போ வருஷம் முச்சூடு நம்ம உழைக்கிற மக்களுக்கு இந்த மாசி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு ஓய்வையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்குது. அந்த வகையில இப்போ இந்த வருஷம் நீங்க என்னென்ன விஷயங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கண்ணா? உங்க ஃபேமிலியோட என்ன விஷயங்களுக்காக நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். குட்டீஸ் குழந்தைங்கன்னா? பையன் ஒண்ணு பொண்ணு என்ன பண்றாங்க? அவங்க படிச்சு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்லுங்கம்மா, இந்த மாரியம்மன் பண்டிகைல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம்னா எதை சொல்லுவீங்க? நல்லா நடத்துறாங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. எல்லா நாளும் வர முடியாது, இந்த நாள் வருவோம், அப்புறம் நாளைக்கு வருவோம், அப்புறம் பூஜைக்கு வந்து. எத்தனை நாள் உங்களுக்கு லீவுமா? லீவுனா நாங்க கடை வச்சிருக்கோம், வாட்ச் கடை. அதனால லீவு கிடையாது. கடையில இருப்பா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரி சரி சரிம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்மா. நம்ம லீஃப் டிவி சார்பாகவும் நம்முடைய சிற்பம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் தரணி டிவிஎஸ் லட்சுமி நகர் வழங்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு இந்த அழகான குடும்பத்துக்கு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். லீஃப் டிவி சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு. நம்முடைய காளியம்மன் மாரியம்மன் மாசி பண்டிகை ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம முன்னாடி நிக்கிறவங்கள நம்ம அறிமுகப்படுத்த தேவையில்லை. நம்முடைய குமாரபாளையத்தினுடைய ஒரு அடையாளம், முக்கிய பிரமுகர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அருள்மிகு காளியம்மன் கோயில் இன்னைக்கு இந்த அளவுக்கு பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்து அம்பிகையை தரிசிக்கக்கூடிய இந்த அளவுக்கு பல சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஐயா நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஐயா, உங்களை பற்றி சுருக்கமான அறிமுகம் மற்றும் சில வார்த்தைகள் மக்களுக்காக. எங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட இந்த காளியம்மன் கோயில் சுமார் 100 வருடம் பழமையானது. சுயம்பு காளியம்மன், தென்முக காளியம்மன் வந்து இந்த ஊர் இந்த பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். தென்முக காளியம்மனாக அமர்ந்து கொண்டு இன்னைக்கு அருள்பாலித்து கொண்டு இருக்கும் இந்த நமது காளியம்மன், அருள்மிகு காளியம்மன் இன்றைக்கு இந்த மாசி பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. தீமிதி திருவிழா, தேர் திருவிழா, இன்றைக்கு அம்மனுக்கு தண்ணி ஊற்றும் திருவிழா, தீர்த்தம் ஊற்றும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு
சுமார் 5000 பேர் இன்றைக்கு அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றுவார்கள். இன்றைக்கு மதியம் அர்ச்சனை அபிஷேக பூஜை முடிஞ்சு நாளைக்கு காலையில் தீமிதி திருவிழா நடக்கும். தீமிதி திருவிழா முடிந்து வியாழக்கிழமை தேர் திருவிழா, வெள்ளிக்கிழமை தேர் நிலைக்கு வந்து தேர் திருவிழா நடக்கும். இது குமாரபாளையத்தில் இந்த அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் அமைந்ததுக்கு அப்புறம் மிக மிக அதிகமான வியாபார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மனை கும்பிட்டு மக்கள் அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது ஐயா? மக்களுடைய வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பார்க்கலாம். 4 மணிலேருந்து கியூ நிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கமிட்டி சார்பாக பால் கொடுக்குறாங்க, சுக்குப்பால் கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க. இந்த சில இடத்துல அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு வந்து மக்களுக்கு உண்டான சேவைகள் செய்யறதுக்கு தான் அம்மனுக்கு நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. எல்லா வகையிலும் சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமா ஐயா, அந்த அருள்மிகு காளியம்மன் எல்லாம் வல்ல அம்பிகையானவள் இந்த அற்புதமான சேவையை செய்வதை, இறைப்பணியை செய்வதற்கான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த இயற்கை உங்களுக்கு, அந்த பிரபஞ்சம் தங்களுக்கு கொடுத்திருக்கிறது. உங்களை எல்லாம் பேட்டி எடுக்கின்ற ஒரு வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அந்த வகையில எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பாதங்களை பணிந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மக்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நம்முடைய லீஃப் டிவி சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு நம்முடைய விழா குழுவிற்கு. பத்தாரனுக்கும் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் பச்சிமைங்கிற பார்வதி. சரிம்மா, எத்தனை வருஷமா நீங்க குமாரபாளையத்துல இருக்கீங்க? நாங்க 35 வருஷமா இருக்கிறோம். கோயில பணிபுரியறது வந்து 30 வருஷமா இருக்கிறோம். சரிம்மா. குண்ட பராமரிப்புல வந்து நாங்க ஒரு குழுவா இருக்கிறோம். லேடிஸ் எல்லாம் பிடிச்சு விடுறோம். குண்டை இறங்கி வரவங்கள நாங்க இருக்கிறோம். இறைப்பணியில, இறை சேவையில இருக்கிறீங்க. சேவையில இருக்கிறோம். சரிம்மா, உங்களுடைய நீங்க வழக்கமா என்ன தொழில்? உங்களுடைய வேலை என்னமா? என்னுடைய வேலை பலகாரம் போடுற வேலை. பலகாரம். பலகாரம் நல்லா சுவையான பலகாரம். சுவையான பலகாரம் போடுவான். உங்க கைப்பக்குவத்துல ரொம்ப சுவையான பலகாரம்னா என்ன? முறுக்கு. முறுக்கு. அதிரசம். அதிரசம் ரொம்ப தித்திப்பா இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. சரிம்மா, இப்போ நம்ம காளியம்மனுக்கு இத்தனை வருஷமா நீங்க வந்து இறைப்பணி செய்யறீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்துல காளியம்மனுடைய மகிமை அப்படின்னு உங்களுடைய அனுபவத்துல அவங்களோட அற்புதமே வேறமா. அவங்களோட அற்புதமா வேலை, நினைச்ச காரியம் நடக்கும். அவங்க என்ன நாம நினைச்சு வேண்டிக்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அலங்காரம் அப்படின்னாவே, ஒரு சந்தன கூட அலங்காரம் வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு வேஷம், அந்த 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க. அதுல ஒவ்வொன்றும் அற்புதமா இருக்கு அந்த அம்மாவுக்கு. சரிம்மா, இப்போ வேற என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன சொல்றோம்னா, ஒரு தூரை பொறுத்த வரையிலும் அந்த பண்டிகை போட்ட ஒரு கலகலப்பு, ஒரு விசேஷம். குழந்தைங்க குட்டியில பெரியவங்கள இருந்து ஒரு விசேஷம் அற்புதமா இருக்கும். 5 நாளைக்கு கொண்டாட்டமா இருக்கும். சரிம்மா, உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. லீஃப் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு. லீஃப் டிவி சார்பாகவும் சிற்பம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் தரணி டிவிஎஸ் சார்பாகவும் ஒரு சின்ன நினைவு பரிசு. வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூமா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கமலக்கண்ணன். உங்க பேர் ரேவதிங்க. உங்க பேர் மகேஸ்வரிங்கம்மா. சரிம்மா, இப்போ சாமிக்கு தண்ணி ஊத்தி வச்சிங்களா? நாங்க வியாபாரமே பண்றேங்க. நான் சின்ன வயசுல இருந்து இங்க கரும்பு வித்துட்டு இருக்கிறேங்க. வேண்டினபடி கிடைக்கும். அம்பாளுக்கு மனமுருகி வேண்டுனா அது கட்டாயம் நிறைவேறுங்க. சுத்துப்பட்டியில உள்ள அனைத்து மக்களும் இங்க வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப விசேஷமான கோவில். எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுனாலும் அம்பாள் தாங்க. ரொம்ப விசேஷமான தெய்வங்க. எத்தனை வருஷமா நீங்க வியாபாரம் பண்றீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? கரும்பு போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. நீங்க சொல்லுங்க. நாங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கோங்க. வருஷம் கோயிலுக்கு வருவோம். ஓகே, உங்க மேரேஜ் எவ்வளவு நாள் ஆகுது? மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆகுது. குட்டீஸ் இல்ல சார், சீக்கிரமாவே அம்மா வந்து உங்க மடியில வந்து பறப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் குமாரபாளையம் தாங்க. என் பேர் கமலக்கண்ணன். எங்களுக்கு மேரேஜ் 4 வருஷம் ஆகுது. வேணுனது வேணுன மாதிரி இந்த சாமி நம்மளுக்கு கொடுப்பாங்க. காலையிலேருந்து தீர்த்தம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் தண்ணி ஊற்றுவாங்க. சிறப்பாக அலங்காரம் பண்ணுவாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம அம்மாவை நம்பி தரிசனம் பண்ணால் காளியம்மா நம்மளுக்கு வேண்டுவது வேண்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன வேண்டுமோ அது கிடைக்குங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது நாம வந்து அந்த அம்மாளுக்கு நிறைவேற்றிட்டு போலாங்க. இது அதுன்னு இல்லைங்க. எது வேணாலும் நம்ம மனம் போனாம பண்ணோம்னா பண்ணுவோம். அம்மாவுக்கு வந்து இந்த வருஷம் பண்ணியிருந்த அலங்காரங்கள்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அலங்காரம்? சந்தன அபிஷேகம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி புடவ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்ததுங்க. தினம் ஒவ்வொரு அலங்காரம் 3 வேளையும் 3 அலங்காரம் பண்ணுவாங்க. எது நல்லா இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே நம்ம கண்ணு பத்தா எல்லாமே கண்குளிரா இருக்குங்க. காண கண்கோடி வேணுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச அலங்காரம்? அலங்காரம் பிடிக்கும். நீங்க
கஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க போன வாரம் வெள்ளிக்கிழமை. அந்த ஐராவதத்துல அம்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த கஜ அலங்காரத்துல நல்லா அந்த மூமெண்ட்லயே இருந்தாங்க. அந்த ஐராவதம் வந்து மூமெண்ட்லயே இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப வாழ்த்துக்கள். லீஃப் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான குடும்பத்துக்கு நம்ம லீஃப் டிவி வழங்கக்கூடிய ஒரு சின்ன நினைவு பரிசு. சீக்கிரமே அம்மா வந்து உங்க மடியில குழந்தையா பிறப்பாங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு, பேர் சொல்லும் வாரிசு. அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் மாசி திருவிழா மிக விமர்சையான முறையில் நடந்துட்டு இருக்குங்க. அதுல முக்கியமான நிகழ்ச்சியா இன்னைக்கு வந்து அம்பிகைக்கு கும்பஜல அபிஷேக பெருவிழா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து வேலை நாளா இருக்கு. எல்லாருக்குமே பொதுவா ஸ்கூல் இருக்கு, ஆபீஸ் இருக்கு. அது எல்லாமே இருந்தாலும் கூட அம்மனை வந்து தரிசிச்சு நம்ம கையால தண்ணி ஊத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குடும்பமே இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசியெல்லாம் வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகன். உங்க பேருமா? சண்முகப்பிரியா. உங்க பேருமா? உங்க பேருமா? ராதா. புனிதா. என்ன படிக்கிறீங்கடா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கீங்க. என்ன ஒர்க் பண்றீங்கம்மா? ஐடில ஒர்க் பண்றேன். ஓகே. ஆமா நீங்கம்மா? நாங்க ஈரோடுங்க. பொண்ணு கட்டி கொடுத்துருக்குறோம். ஓ சரி. இப்பதான் இங்க வந்து. உங்க பொண்ணு? எங்க பொண்ணு. ஓகே ஓகே. எப்படி இருக்குமா நம்ம காளியம்மன் கோயில் எப்படி இருக்கு? வந்ததே இல்லை. நான் இந்த மாதிரி வந்தது. சாமி தண்ணி ஊத்துனீங்களா? சாமி கூட்டமா இருக்கு. இங்க வேலை அப்படியா? சரி சரிம்மா. ஆமா நீங்க சொல்லுங்கம்மா. நம்ம நீங்க எந்த சொந்த ஊரு? நாங்க குமாரபாளையம். குமாரபாளையம் தான். எத்தனை வருஷமா அம்மாக்கு தண்ணி ஊத்துறீங்க? நாங்க 30 வருஷமா ஊத்திட்டு இருக்கோம். சரிம்மா. சொந்த ஊர்னால 30 வருஷமா ஊத்திட்டு இருக்கோம். சரிம்மா. அப்ப இந்த மாசி பண்டிகை 15 நாள் நோம்பில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் எது? பிடிச்ச நாள் இந்த நாள் தான். ரொம்ப எல்லா சாமிக்கும் நேரடியா தண்ணி ஊத்துறதுனால ரொம்ப விசேஷமா இருக்கும். நேரடியா எல்லா சாமிக்கும் இந்த ஒரு நாள் விட்டா அடுத்த வருஷம் தான் ஊத்த முடியும். கண்டிப்பா. அதனால ரொம்ப பிடிச்ச நாள். நீங்க சொல்லுங்க. மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் ஆகுது. உங்க சொந்த ஊர் அப்பா ஊரு? குமாரபாளையம் தானா? ஓ பிறந்த ஊர் இதே, பூந்த ஊர் இதே தானா? சரிங்க. இப்போ நீங்க வந்து ஃபேமிலியோட கணவரோட வந்து இங்க அம்பிகையை தரிசிக்கிறதுக்கு இங்க ஃபேமிலியோட வந்து சாமிக்கு தண்ணி ஊத்த வர்றது எப்படி இருக்கு? அது ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் வருஷம் இவர் வராது. அப்படியா? நாங்க தான் எப்பவுமே வருவோம். இவர் இந்த வருஷம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். இது சரி சரி. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? இப்போ ஃபேமிலியோட உங்களோட கம்பல்ஷனோட வந்திருப்பீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. ஜென்ஸ் 10 பேர் ஊத்துனாங்க. லேடிஸ் மோஸ்டா ஊத்துறாங்க. சரின்ட்டு நான் ஊத்துல வேடிக்கை மட்டும் பாத்துட்டாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. வாழ்த்துக்கள். லீஃப் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சின்ன நினைவு பரிசு. நம்ம லீஃப் டிவி சார்பாக இந்த அற்புதமான குடும்பத்துக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. வாழ்த்துக்கள்மா. அருள்மிகு காளியம்மன் மாரியம்மன் மாசி பண்டிகையில மிகவும் முக்கியமான நிகழ்வான குண்டமிதி திருவிழா புதன்கிழமை நடக்க போகுதுங்க. அதுல கலந்துக்க விரதம் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. ஈஸ்வரி. அம்மா உங்க பேரு? குப்பைங்க. எத்தனை நாளா நீங்க விரதம் இருக்கீங்க? நாங்க 15 நாளா விரதம். சரிம்மா. நீங்கம்மா? 15 நாள். 15 நாளா விரதம் இருக்கீங்க. எத்தனாவது வருஷமா தீ மிதிக்கிறீங்க? நாங்க 30 வருஷமா இறங்குறேங்க. சரிம்மா. 30 வருஷம் இறங்குறேங்க. வருஷம் நீங்க வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு என்ன? நாங்க வேண்டுதலைக்கோசரம் இறங்குறது இல்லைங்க. ஆயா நாங்க வேண்டுதலை கொடுக்காதே நல்லபடியா எங்களுக்கு கொடுக்குது. அதனால நாங்க மனசு திருப்தியா செய்யறோங்க. நன்றியோட மனசு திருப்தியோட செய்யறோங்க. சந்தோஷம். வேண்டுதலை வச்சு இந்த ஆயாளுக்கு நாங்க எதுவுமே செய்யறது இல்லைங்க. நீங்க எத்தனை வருஷமா? 11 வருஷமா இறக்குறோங்க. உங்க சொந்த ஊருமா? சொந்த ஊர் இதேதான். இதே ஊர் தான். சரிம்மா. அம்மா பாத்தீங்களா? தண்ணி ஊத்துனீங்களா? அம்மா பார்த்து தண்ணி ஊத்தணும். அம்மா நல்லபடியா வச்சிருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா அம்மா. சரிம்மா. இப்போ நம்ம கையால சாமிக்கு தண்ணி ஊத்துறோம். இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்? நல்லா இருக்கு. அம்மாவை பார்த்தா நல்லா இருக்குது. சந்தோஷமா இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க. இப்போ வருஷம் நீங்க தீ மிதிக்கிறதுக்கு வருஷம் நீங்க வந்து தீ மிதிக்கிறதுக்கு முறையா விரதம் இருந்து அம்மாக்காக நாங்க அதை வந்து நான் நேர்த்தி கடனா செய்யல, நன்றி கடனா செய்யறோம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மாசி பண்டிகை 15 நாள். 15 நாள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னா எதை சொல்லுவீங்க? முக்கியமான நாள்னா புதன்கிழமை தான் சொல்லுவாங்க. பூ மிதிக்கிற நாள் தான் சொல்லுவாங்க. சரிம்மா. இப்போ பூ மிதிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து நன்றி கடனால செலுத்திட்டு தேங்காய் பழம் மாத்திட்டுங்க, மாவளக்கு தட்டு மாத்திட்டு சாமி கும்பிட்டு போயிருவீங்க. அப்புறம் அடுத்த வருஷம் தான். வீட்டுல எல்லாம் என்ன ஸ்பெஷல்? வீட்லயும் எதுவும் ஸ்பெஷல் இல்லைங்க. இன்னும் 2 நாளைக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இல்ல நான் கேக்குறது என்னன்னா சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு இருப்பேங்க. ஆனா கறி இப்ப செய்ய மாட்டாங்க. அம்மாவுக்கு தேங்காய் பழம் எல்லாம் மாத்திட்டு வான வேடிக்கை எல்லாம் முடிஞ்ச மேற்பட்டு தான் செய்வீங்க. சரிம்மா. உங்களுக்கு லீஃப் டிவி சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு. நம்முடைய சிற்பம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் தரணி டிவிஎஸ் லட்சுமி நகர் வழங்கக்கூடிய ஒரு சின்ன நினைவு பரிசு. இந்தாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா.
வாழ்த்துக்கள்மா. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ராஜா. எத்தனை வருஷமா நீங்க அம்மாவை பாக்குறதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு வரீங்க? 30 வருஷமா வரோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா. மகாலட்சுமி. சரிம்மா, எந்த ஊர் நீங்க? குமாரபாளையம் தான். இப்போ அம்மாவுக்கு வந்து நம்ம கையால் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கையாலேயே கருவறைக்குள்ள போய் தண்ணி ஊத்துறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குது. நிச்சயமா. பரவாயில்ல, எது கேட்டாலும் அம்மா செய்யறாப்புல, எந்த வேண்டுதலை வச்சாலும் நிறைவேற்றுறாப்புல, அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிறைவேற்றுறாப்புல. சரிங்க. இந்த வருஷம் உங்களுடைய அனுபவத்துல அம்பிகையினுடைய மகிமை, ஒரு வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது எது சொல்லுவீங்க? மகளுக்கு கல்யாணம், குழந்தை எல்லாமே நடந்திருக்கு, நல்ல முறையா நடந்திருக்கு. இப்போ இந்த மாசி பண்டிகைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாள், 15 நாள் நோம்பில உங்களுக்கு பிடிச்ச நோம்பி பிடிச்ச நாள் எது சொல்லுவீங்க? குண்டம் மிதிக்கிற நாள் தான். குண்டம் மிதிக்கிறது தான். சரிங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். லீஃப் டிவி சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு லீஃப் டிவி சார்பாக நம்ம லீஃப் டிவி வழங்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு இந்த அழகான குடும்பத்துக்கு. வாழ்த்துக்கள்.